ஹாய் விவாஸ், இந்த வீடியோவில் தண்டுபாளையம் இந்த படத்தோட திரைமஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்டுபாளையம் வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் ஊர் மக்கள்கிட்ட உதவி கேட்குற மாதிரி, அந்த வீட்டில் யார் இருக்கா, அவங்க எப்படி இருக்காங்க, வெல் செட்டில்டாக இந்த மாதிரி நோட்டம் விட்டு அவங்கள உதவி கேட்குற மாதிரி கேட்டு, அவங்கள அடித்து பணம் எடுத்து கொள்ளையடித்து அவங்கள கற்பழித்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. இது ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு சம்பவத்தை டைகர் வெங்கட் வந்து படமாக எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ்னு பார்ப்போம். இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, படத்தோட ஆரம்ப காட்சி சோனி அகர்வாலாக கூட இருக்கட்டும், நம்ம வனிதா விஜயகுமார் கூட இருக்கட்டும், இவங்களோட காட்சிகள் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ரொம்ப ஒரு தெளிவான ஒரு காட்சி. இவங்க இந்த ரோல் தான்ப்பா, இவங்க வில்லி தான்ப்பா அப்படின்னு பார்த்தோன்னே நமக்கு இப்போ ஒரு உணர்த்துற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஃபஸ்ட்டு சீன் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அதுவும் வனிதா விஜயகுமாரோட அந்த ஒரு காட்சி அப்படியே கழுத்து இருக்கும்போது அவங்க மூஞ்சி ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. டைகர் வெங்கட் ஒரு இன்ஸ்பெக்டராக வராரு. இந்த கேஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாரு, ஸோ இந்த கேஸுக்கான லீட்ஸ் வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறாரு, அவர் பேசக்கூடிய வசனங்கள், ஸோ அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. படத்தோட ஒளிப்பதிவு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு இந்த மலைகளுடைய காட்சிகளாகட்டும், சிட்டியில் நடக்கக்கூடிய காட்சிகளாகட்டும், இந்த வில்லேஜோட காட்சியாகட்டும் ரொம்ப நேர்த்தியாகவே இருந்துச்சு. இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக கூட இருக்கட்டும், பாடலாக கூட ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. திரைக்கதை எழுதப்பட்ட விதம், ஸோ ஒரு ரொம்ப ஆழமாகவும் இருந்தாலும் அதை டப் பண்ணி தமிழ் எடுக்கும்போது அது நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தோட இறுதி காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா, திரும்பியும் சோனி அகர்வாலும் அந்த வனிதா விஜயகுமார் அவங்களோட காட்சிகள் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அவங்களோட சீன்ஸ் எல்லாமே அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. வன்முறை காட்சிகள் நிறைய இருக்குது, ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் நிறையவே இருக்குது. ஸோ சில்ட்ரன்ஸோடு பார்க்க முடியாது, வீட்டில் தனியாக இருக்கும்போது பார்க்கலாம். தண்டுபாளையம் இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் தெறிக்க திகட்ட சம்பவங்கள் நிறைந்த ஒரு படம். ஒவ்வொரு சீனும் ஒரு ஃப்ரேமும் நம்மளை வந்து எங்கேயும் திசை மறக்காமல் பார்க்க வைக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 4.3. இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த முறையில் சந்திப்பது உங்கள் எஸ்விகேசன் சத்யான்பு. பாய். தேங்க்யூ டு ஆல்.